வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மின்ட் லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளோ அது இப்போ வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 6-7 தலை புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைஸில் ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். சர்க்கரை வந்து தேவையான அளவு சர்க்கரை. நான் இன்றைக்கி வந்து 3 பேர்த்துக்காக மாதிரி லெமன் ஜூஸ் போட போகிறேன். அதனால் ஒரு லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு இதில் வச்சுருக்கேன், கொட்டையை நீக்கிட்டு. வாங்க இதை ஃபஸ்ட் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு புதினா போட்டுடுறேன். அப்புறம் இஞ்சி தேங்காயெலாம் போட்டுடுறேன். தேவையான அளவு சர்க்கரை, இந்த லெமன் ஜூஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். நான் மிக்சியில் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த புதினா தலை தேங்காயெலாம் அரைச்சதுனால அந்த இதெல்லாம் துகள்லாம் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம அந்த அரைச்ச ஜூஸை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் ஜூஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பழம் அரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தண்ணியை சேர்த்திட்டு ஒரு கிளாஸ்க்கு நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. சுவையான மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லெமன் ஜூஸ் போட்டு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.